இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிற மெசேஜ் வந்து அதுக்கு முதலாவது உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி செலுத்திக்கிறேன். நிறைய பேர் வந்து டைம் எடுத்து நம்ம வெக்கேஷனுக்கு போகிறது காட்டிலும் வந்து இந்த மாதிரி வந்து 3 நாளாக தொடர்ந்து பேக் டு பேக் வந்து மெசேஜ், பேக் டு பேக் வந்து வர்ஷிப்பு, பேக் டு பேக் மெடிடேஷனு இது பண்ணுறது குழந்தைங்களோட வந்திருக்கோம். நான் அதை முதல்ல வந்து உங்களோட பாராட்டுறேன். அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த மெசேஜஸ் வந்து ஒரு டைட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில் ஆஃப் காட், ஒபீடியன்ஸ் ஆஃப் காட், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து நிஜமாவே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்விக்குரியாக வந்து ஒரு குடும்பத்தில் நானும் வந்து ஒரு பங்காளின்றதுக்காக வந்து கருத்து நான் நன்றி செலுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து யோனாவோட காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்த ஒரு 4 மெசேஜோட வந்து நல்லா வந்து பொருந்த ஒரு காரியம். அதனால் நம்ம இன்றைக்கி வந்து யோனாவோட காரியத்தை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது வந்து நம்ம வந்து இந்த புக்கில் வந்து நமக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒபீனியன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ரிப்பெண்டன்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த புக்கில் வந்து நம்ம வந்து மர்சியை பற்றி பார்க்கலாம். இந்த புக்கில் வந்து நம்ம வந்து காடோட கம்பேஷனை பற்றி பார்க்கலாம். இதுக்காக வந்து இதை வந்து யோனா புத்தகத்தை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து அதே மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து காரை பார்க் பண்ணும்போது ஒரு 2-3 பார்க்கிங் இருந்தால் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இதில் போடுறதா அதில் போடுறதா நம்ம வந்து குழப்பமோ, அதே மாதிரி வந்து ஒரு 2-3 நாளாக வந்து எனக்கும் வந்து ஒரு 2 மெசேஜை வச்சுக்கிட்டு இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்து அப்புறம் நேற்று தான் உட்காந்து ஓகே இந்த மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் எடுத்தது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் யோனா புக்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். யோனா புக்கில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி மொத்தம் வந்து 4 அதிகாரம் தான் இருக்குது. 4 அதிகாரத்தில் மொத்தமே வந்து 48 வசனம் தான் நமக்கு வந்து யோனா புத்தகத்தில் இருக்குது. நம்ம வந்து பெரிய புக்கெலாம் இல்லை, 4 அதிகாரம் 48 வசனம் இதுதான் வந்து யோனா புத்தகத்தில் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இவங்க வந்து கேரக்டர் கூட நம்ம வந்து விரவெட்டி எண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு தான் கேரக்டர். எப்படின்னா வந்து தேவன் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து யோனா இருக்கிறாங்க, அப்புறம் வந்து அந்த கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் வந்து ஒரு மீன் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு பிளான்ட் ஒரு செடி இருக்குது, அப்புறம் வந்து ஒரு புழு இருக்குது. இது 7 தான் வந்து காரியம் தான் வந்து உயிரோட காரியம். இதெல்லாம் வந்து சிலது வந்து இன்னும் 2 கேரக்டர் இருக்குது. என்னன்னா வந்து சூரியன் இருக்குது, அப்புறம் வந்து ஈஸ்ட் மீன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அது நான் லிவிங் பீயிங். இது 7 தான் வந்து லிவிங் பீயிங். இந்த 7 தான் கேரக்டர் இந்த பைபிளை நம்ம வந்து பார்க்கும்போது. அப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது யோனா அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்தில் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தரோட சுயசரிதை எழுதுறோம் அப்படின்னா அந்த அவரோட பேர் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த யோனாவோட புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோனாவோட பேர் வந்து மொத்தம் வந்து 18 தடவை தான் இருக்குது. ஆனால் ஆண்டவரோட பேர் தான் வந்து 38 தடவை இருக்குது. இது எது குறித்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஆண்டோட வந்து கம்பேஷன், ஆண்டோட மர்சி, ஆண்டோட வந்து அவருடைய செய்கிற கிரியைகள் அதை குறித்து தான் வந்து மேன்மை பாடுறதுக்காகவே இந்த புக்கில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து யோனாவோட புத்தகமாக இருந்தாலுமே யோனாவோட காட்டில வந்து நமக்கு 2 மடங்காக வந்து ஆண்டவரை குறித்து தான் இருக்குது இந்த புத்தகத்தில். அடுத்தது வந்து நம்ம வந்து யோனா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து யோனா அப்படின்னா வந்து ஈப்ரோட வந்து என்ன மொழிபெயர்ப்பு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோனா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து யோனா வந்து ஒரு மைனர் ப்ராஃபட்டாக இருந்தாலுமே வந்து அவர் வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம வந்து அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். யோனா வந்து 3 அதிகாரம் 4 வசனம் அதில் மட்டும்தான் நம்ம வந்து அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து இதில் வர இந்த ஒரு ஊர் அப்படின்னா வந்து ஒரு 2 ஊர் வருது. தர்ஷீஸ் வருது, ஜோப்பா வருது, அப்புறம் வந்து நினிவே வருது. இந்த நினிவேக்கு தான் நம்ம வந்து யோனா வந்து நம்ம வந்து போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோனா வந்து அந்த ஊரில் வந்து நிறைய அக்கிரமம் அதிகமாகிடுச்சு, அதுக்காக நீங்கள் போயிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அனுப்புகிறாங்க. அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கேன், அதில் பார்க்கலாம். இன்றைய ஈராக்கில் வந்து இருக்குது. அதுதான் வந்து நினிவே இருக்குது. ஸோ இன்றைய இருக்க ஈராக்கில் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ஃபிஷ்ஷில் போடப்பட்டிருக்குது, மீன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து நானும் ஃபஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து நிறைய பிக்சரில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய திமிங்கலம் இருக்கும், திமிங்கலம் போய் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இது இன்சிடென்ட் எங்கே நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல் அப்படி சொல்லப்பட்ட மெடிட்டரேனியன் சி நடக்குது. மெடிட்டரேனியன் சீல நடக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து வேல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிற வந்து பெரிய ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேல் ஷார்க்கு, அப்புறம் இன்னொரு 2 ஷார்க், இதுதான் வந்து இருக்கிற பெரிய ஃபிஷ்ஷு.
அதில் ஏதாவது ஒரு மீன் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. இந்த புக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து 2 ரெவலேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம், 2 வெளிப்பாடு பார்க்க போகிறோம். மீதம் வந்து இப்போ ஒரு 10 காரியம் எனக்கு தெரிஞ்சு என்னோட மூளை கட்டினபடி வந்து ஆண்டவன் கொடுத்தபடி வந்து ஒரு நிறைய என்ன இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து 10ன்னு சொல்லி வச்சுக்கிட்டு நான் 10 காரியத்தை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா ஜோனா கதை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய யோசிச்சிருப்போம். அதில் வந்து ஈவன் வந்து நிறைய பேர் சொல்கிற காரியம்லாம் வந்து இது வந்து ஒரு பேரபிளாக இருக்கலாம், ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம், இல்லை கதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கதை இல்லை, இது நிஜமாக நடந்த ஒரு இன்சிடென்ட். இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வந்து 3 காரியம் நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் என்ன பார்க்கலாம்னா வந்து யூதர்களோட வழக்கம் அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களோட வந்து அவங்க ஜீனியாலஜி ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ஈவன் அவங்க நிறைய வந்து புக்கு நம்ம வந்து பைபிளை தவிர்த்து அவங்க நிறைய டால்முண்ட் அப்படின்னு நிறைய புக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த புக்கெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்க முடியும். இதன் மூலமாக வந்து அவங்களே வந்து ஒரு ஜூஸ் என்ன பண்ணாங்க, யூதர்களே வந்து ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு பாத்திரம் தான் வந்து யோனா. அதன்படி நம்ம பார்த்தா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 12 மைனர் ப்ராஃபிட்ல வந்து ஒருத்தராக இருக்காரு. அதன்படி பார்த்தா யூதர்களே வந்து ஒரு அங்கீகரித்த ஒரு ஆளா இருக்கிறாங்க. அது வந்து ஒரு முதலாவது குறிப்பு. 2வது குறிப்பு நம்ம எங்க பார்க்கலாம்னா வந்து இது எங்க நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து யாராவது வந்து 2 ராஜாக்கள் 14:25 படிங்க. 2 ராஜாக்கள் 14:25. ஜெரமியம் ராஜாவோட நாட்களில் வந்து நடந்த காரியம் இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 14:25. அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இங்கதான் வந்து நம்ம போடப்பட்டிருக்குது. ஆமாதியோட ஒரு பையன் தான் வந்து யோனா. இதுதான் நம்ம வந்து ஈவன் வந்து யோனோட முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வந்து பார்க்கணும். நம்ம இதுதான் வந்து நடந்த காரியம். ஸோ இது வந்து 2வது ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸ். நமக்கு வந்து யோனாவோட காரியம் வந்து கட்டுக்கதை இல்லை, அது வந்து ஒரு பேரபிள் இல்லை, இது வந்து ஒரு நிஜமா நடந்த ஒரு இன்சிடென்ட். 3வது காரியம் அப்படின்னா வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிறைய தடவை அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 தடவை வந்து என்ன பண்ணுறாங்க, மேற்கோள் காட்டிருக்காங்க யோனாவோட இன்சிடென்ட் கொடுத்து. ஸோ அதன்படி நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து யோனோட காரியம் வந்து நம்ம வந்து கட்டுக்கதை இல்லை, இது நிஜமா நடந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்காக வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற வந்து ஈராக்கு. இங்கே தான் வந்து ஜோப்பா இருக்குது. அந்த ஜோப்பான்ற இடத்துல தான் வந்து யோனா இருந்தாங்க. அவரை தான் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நீ நினிவேக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நினிவே எங்கே இருக்குன்னா வந்து நார்த்தில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் வந்து வேறு சில காலங்களுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கப்பலை எடுத்து கப்பலில் வந்து பல நாள் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணுறாரு, தர்ஷீஷுக்கு போகிறாங்க. தர்ஷீஷை வந்து இப்போ வந்து கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியல இல்லைனாலும் அது வந்து எப்படி சொல்லி ஹிஸ்டாரிஷன் சொல்கிற காரியம் எங்கே இருக்குன்னா வந்து ஸ்பெயினில் வந்து சதர்ன் பார்ட்டில் இருக்க வந்து ஒரு போர்ட் சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிற காரியம் தான் வந்து தர்ஷீஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே போகிறதுக்கு காலையில் அவங்க வந்து எப்படி போயிருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். 2வது வந்து இந்த காரியம் வந்து எங்கே நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா நினிவேல நடக்குது. நினிவேல நடக்கிற வந்து நினிவேன்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் நம்ம வந்து ஈராக்கில் இருக்குது, கரண்ட் ஈராக்கில் இருக்குது. அது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வந்து அசிரியர்கள் கையில் இருக்குது. ஸோ அந்த அசிரியர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப கொடுமையானவங்க, ரொம்ப வந்து ஈவன் வந்து இதில் பார்க்க முடியும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க, தூள் உரிக்கிறவங்க, அப்புறம் தலையை வெட்டுறவங்க, இது மாதிரி வந்து நிறைய வந்து கொடூரங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டு வந்தவங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து போயிட்டு நினைவுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு யோனாக்கு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து இங்கே இந்த ஹிஸ்டாரிக்கல் சிட்டிக்கில் பார்க்குறோம். நம்ம அடுத்த காரியம் வந்து நம்ம வந்து யோனாக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் வந்து சில வந்து சிமிலாரிட்டி நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து யோனா வந்து ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வந்து பூமியில் வந்து தேவனா வந்தாலும் வந்து ஆனாலுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்கள் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி ப்ராஃபட் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் யோனாவும் வந்து ஒரு ப்ராஃபட்டாக இருக்கிறாங்க. அது வந்து ஒரு முதலாவது ஒற்றுமை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து யோனா வந்து என்ன பண்ணும்போது யோனா வந்து தர்ஷீஷுக்கு போகிறாங்க. தர்ஷீஷுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, காற்று அடிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சீட்டு போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து யாரால் வந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
யோனாவால் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன சொல்றாங்க, என்னை தூக்கி வந்து கடல்ல போட்டுருங்க, அதனால வந்து இந்த கடல் அமைதியாயிடும், நீங்களாம் தப்பிச்சிருவீங்க அப்படின்றாங்க. இதை வந்து என்ன பண்ணா வந்து மற்றவங்களுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற வந்து ஒரு கேரக்டர் நம்ம வந்து பார்க்க முடியும், யோனால பார்க்க முடியும். இதே கேரக்டர் நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலும் பார்க்கலாம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் செஞ்ச பாவத்துக்காக, அதாவது அந்த கரண்ட் பீரியட் இருக்க மக்கள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வர எத்தனோ ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்காங்க, நம்மளோட பாவங்களுக்காக வந்து ஆண்டவரோட தன்னோட வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதோட வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம யோனாவோட ஒத்து பார்க்கலாம். மூணாவது வந்து க்ரௌன். இது என்னன்னா வந்து பார்க்கணும் வந்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கலாம். இது என்னன்னா வந்து ஆளியில வந்து நிறைய தலைமுடியில வந்து சுத்திச்சு அப்படின்னு வந்து பார்க்குறோம். இதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, ஒரு முள்ளெல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க, அவர் சுட்டு என்ன பண்ணாங்க, அவர் தலையில வச்சாங்க. இது வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம வந்து யோனாவோடும் இயேசு கிறிஸ்துவோட வந்து போகிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து கேஸ்ட் அவுட் ஆஃப் காட் சைட். ஸோ இதை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யோனா அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது எல்லாமே வந்து யோனாவோட மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால யாரா தமிழ் பேர் வச்சுங்க, யோனா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து யோனாவோட மட்டுமே தான் பார்க்க போகிறோம், வேற விட்டு வெளியே போக போகிறது இல்லை. நம்ம ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் வெளியே போவோம், மற்றபடி எல்லாமே நம்ம வந்து யோனாக்குள்ளே தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து யோனா அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து வெளியே போகிறத குறித்து பார்க்குறோம். இதே காரியத்தை வந்து நம்ம வந்து இயேசுவோட வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அது எங்கே பார்க்கலாம்னா வந்து மத்திய 21ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் தூங்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஏலி ஏலி லாபா சாக்குத்தானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோட சமூகத்தை வந்து பிரிஞ்சதுக்காக ஆண்டவர் வந்து துக்கிக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு காரியம் வந்து யோனாவோட நம்ம வந்து ஒத்து போகிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து யோனா எப்படி வந்து 3 நாள் 3 இரவு இது மாதிரி வந்து மீனோட வயிற்றுல இருந்தாரோ, அதே மாதிரி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க வந்து கடலில் இருக்காங்க. இதே வந்து 3 நாள் 3 நேரத்தையும் வந்து நம்ம வந்து யோனாவும் இயேசு கிறிஸ்துவும் வாழ்க்கையில வந்து ஒத்து போகிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து ரிசரக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து இந்த 3 நாள் 3 இதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக், அது நம்ம பார்க்கலாம். இப்போ ரிசரக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து எதுனா வந்து 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம வந்து பார்க்கலாம். அவர் வந்து திரும்ப வந்து மீன் வந்து என்ன பண்ணால் ஆண்டவர் கட்டிடும் போது நான் வந்து திரும்ப வந்து ஒரு கரையில் கக்கி போடுறது வந்து பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு உயிர் வந்து தான் வந்து சொல்லப்படுது. இதை நம்ம வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் மரித்து உயிர் தெழுந்த காரியத்தில் நம்ம வந்து ஒத்து போகுது, இதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் வந்து 40 நாள் அது டீச் பண்ணப்பட்டிருக்குது. யோனா வந்து நம்ம வந்து அந்த 2ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே வந்து கரைக்கு வராங்க, உயிரோடு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நினைவேக்கு போகிறாங்க. நினைவேக்கு போய் 40 நாள் ப்ரீச்சிங் பண்ணுறாங்க. இதே காரியம் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்து வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, 40 நாள் வந்து அந்த இடத்துல வந்து சுற்றி தெரிஞ்சு எல்லாருக்கும் வந்து அவரை வந்து வெளிப்படுத்தினாங்க, எல்லாருக்கும் வந்து உபதேசம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 50 நாள் தான் வந்து பெண்டிகாஸ்ட் வந்தது. 40 நாள் வரைக்கும் வந்து அவங்க வந்து இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பரமேறி போனாங்க. இந்த 40 நாள் காரியத்தை வந்து யோனாவோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சில வந்து நம்ம வந்து யோனாக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குற காரியம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பிப்ளிக்கல் ரெவலேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வி நம்ம வந்து இது எனக்கு வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்த கேள்வி. நான் என்ன பண்ணேன்னா வந்து நிறைய வந்து டிபேட் பார்ப்பேன். எப்படின்னா வந்து ஒரு முஸ்லீமுக்கும் வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கும் நடக்கிற வந்து டிபேட்ஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன். நான் அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா வந்து நம்ம வந்து வேதாகமம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற ஒரு காரியம் வந்து அவங்க சொல்லுவாங்க, அது குறிப்பிடுவாங்க. நம்ம வேதாகம் தப்பாக இருக்குது, அவங்களோட குரான் தான் சரியாக இருக்குது, நம்ம வேதாகத்தில் இருக்குது நிறைய தப்பு இருக்குது அப்படின்வாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு குறிப்பு என்ன எடுப்பாங்க அப்படின்னா, அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து 3 நாள் 3 நைட்டும் வந்து உயிரோடு இருந்தாங்களா இல்லையா, இல்லாட்டி வந்து யோனா வந்து மீனோட வயிற்றுல 3 நாள் 3 நைட்டு உயிரோடு இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எப்படி, 3 நாள் 3 நாள் மீனோட வயிற்றுல உயிரோடு இருந்தாங்களா இல்லையா, இருந்தாங்கல்ல. இதே நம்ம சொன்னா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி தான் சொல்லிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தபடி மத்திய 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்றாங்க, யோனா எப்படி 3 நாள் 3 நைட்டு வந்து மீனோட வயிற்றுல இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் வந்து 3 நாள் 3 நைட்டு வந்து இதை வந்து கடலில் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் உயிர் தருவேன் அப்படின்றாங்க. இப்போ யோனா வந்து 3 நாள் 3 நைட்டு மீனோட வயிற்றுல உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா இயேசுவும் உயிரோடு இருந்ததா அர்த்தம். இயேசு வந்து பயந்து போய் அவர் வந்து திரும்ப வந்து உயிர் தந்தது அர்த்தம் வராது. ஸோ யோனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம திரும்ப தொடர்ந்து நம்ம அது பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் வந்து கொஞ்சம் வந்து லைனுக்குள்ளே போயிட்டு படிக்கணும், அது நம்ம படிக்கும்போது பார்க்கலாம் நம்ம.
ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் இருந்த கேள்வி. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து ஆபிரகாம்கிட்ட கேட்கும் போது அவங்க தான் வந்து அவங்க பழைய மெசேஜ் ஒன்று இருக்குது, அதை லிங்க் அனுப்பி எனக்கு வந்து பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 ஸ்காலர்கிட்ட வந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெரிஃபை பண்ண பிறகு தான் வந்து எனக்கே இது தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. ஸோ இதை நம்ம பார்க்கும்படி அவங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, யோனா என்ன பண்ணுறாங்க, 3 நாள் 3 நைட்டு வந்து மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்க. ஆனால் அவங்க உயிரோடு இல்லை. அதை தான் நம்ம வந்து முதலாவது ரெவலேஷனாக பார்க்க போகிறோம். அது எங்கே படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து யோனா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2ஆம் அதிகாரத்தில் வந்து முதலாவது 1-6 வசனம் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். முதலாவது இது காரியம் நம்ம பார்க்க போறோம். யாராவது இங்கிலீஷ்ல படிங்க. Then Jonah prayed to the Lord his God from the belly of the fish, saying, I called out to the Lord out of my distress, and he answered me. Out of the belly of Sheol I cried. இங்க போடப்பட்டிருக்க பெல்லி ஆஃப் ஷியோல். ஷியோல் அப்படின்றது பதம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா பாதாளத்தை குறிக்குது. ஸோ இந்த வந்து பாதாளத்தை குறிக்கிறதால தான் வந்து நம்ம வந்து முதலாவது நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அவர் வந்து ஆரம்பிக்கும் போது அவர் வந்து மீனுக்கு வயிற்றுக்குள்ள போறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து பண்ணும்போது என்ன பண்றாங்க, நான் வந்து பாதாளத்துல இருந்து நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து முதலாவது குறிப்பு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படின்னா பாதாளத்துக்கு எப்போ போக முடியும், உயிரோடு யாரும் போக முடியாது, மரித்த பிறகு தான் போக முடியும். ஸோ இதுதான் வந்து முதலாவது குறிப்பு நம்ம வந்து பார்க்கறது. அவங்க வந்து மரித்திருக்காங்க, மரித்த பிறகு தான் அவங்க வந்து போயிருக்காங்கன்றத குறிப்பு இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது காரியம் நம்ம அங்கே பார்க்கலாம்னா வந்து 2:4. அதே வந்து யோனா 2:4. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். I have been cast out of your sight. இந்த வந்து அவரோட பார்வைக்கு மேலாக இப்போ நம்ம வந்து ஈவன் சங்கீத புக்கில் நிறைய படிக்கலாம். உங்களுக்கு பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன், பாதாளத்துக்கு போனால் அங்கேயே இருக்கிறீங்க, இதுக்கு போனால் அங்கேயே இருக்கீங்க, நான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறித்து என்ன பண்ணுறாங்க, தாவீது சொல்கிறாங்க. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்க 2வது காரியம். இதுக்கு பார்வைக்கு மறைவாக நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தான் வந்து இதே நம்ம வந்து முன்னாடி பார்த்தபடியே ஆண்டவரோட பார்வைக்கு மறைவாக வந்து இயேசு கிறிஸ்து போகிறாங்க. எப்போ போகிறாங்க, அவங்க வந்து மரிக்கும் போது போகிறாங்க. அந்த காரியத்தை தான் இங்கேயும் போடப்பட்டிருக்குது. இதுதான் வந்து 2வது குறிப்பு நம்ம வந்து கற்றுக்கலாம். அடுத்தது வந்து 6ஆம் வசனம் பார்க்கலாம். நம்ம ஐ வென் 2:6. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரிந்தேனும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். So இது நம்ம பார்க்குறோம் இங்க. I went down to the moorings of the mountains, the earth with its bars closed behind me forever. Yet you have brought up my life from the pit, O Lord my God. So yet you have brought up my life from the pit. ஸோ குழியிலிருந்து, எந்த குழியிலிருந்து, பாதாள குழியிலிருந்து அவங்க வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து இங்கே 6ஆம் வசனத்தை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த 3 வருஷத்தை நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க உயிரோடு இல்லாமல் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மரித்து பாதாளத்துக்கு போயிருக்காங்க. பாதாளத்துலேருந்து அவங்க வந்து கூக்குலிடுறாங்க. அதுதான் குறித்து தான் வந்து இங்கே வந்து போடப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதனால தான் நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, எப்படி வந்து யோனா 3 நாள் 3 நைட்டு மீனோட வயிற்றில் இருந்தாங்களோ அதன் மாதிரி தான் நானும் இருப்பேன் அப்படின்றாங்க. அதனால தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தாங்க, கண்டிப்பாக மரித்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணி அதாவது ஈவன் வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்து குடிசல் சொல்லும்போது கூட வந்து விழாவில் வந்து ஒரு ஈட்டியால் குத்துறாங்க, தண்ணி ரத்தமாக கலந்து வருது. அது மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் கண்டிப்பாக அடக்கம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இருக்க ஒரு ஒற்றுமை, ஒரு ஓமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தாங்க, யோனாவும் மரித்தாங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்து உயிர் தெழுந்து வந்திருக்காங்க. அந்த உயிர் தெழுந்து வருகிற காரியம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:10 நடக்குது. ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். And the Lord spoke to the fish, and it vomited Jonah out upon the dry land. இது வந்து vomited out of the belly of the fish. அவங்க வந்து ஷோர்ல வந்து கரையை கக்கி போடுது. அப்போதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மறுபடியும் உயிர் வந்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எங்கே வந்து ஒத்து போகுது, இல்லாட்டி எதை வந்து இவங்க கோட் பண்ணுறாங்க அப்படின்னா சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தான் வந்து இவங்க வந்து கோட் பண்ணுறாங்க. சங்கீதம் 16:10 வாசிங்க. என்
அசுத்தமான அழிவை காண ஒத்தீர். இதே வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல படிக்கும்போது for you will not leave my soul in Sheol nor you will allow your holy one to see the corruption. ஸோ இதுதான் வந்து இங்கே சியோல், இது வந்து பாதாளத்தை தான் வந்து நம்ம வந்து முன்னாடி பார்த்தபடி 2 வருடம் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ பாதாளத்தில் வந்து அவங்க வந்து போன பிறகு அப்புறம் வந்து உயிர்த்தெழுந்து அவங்க வந்து கரையில் வந்து கக்கி போடுறதா நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் வந்து முதலாவது நம்ம வந்து கற்றுக்கொள்ள ஒரு காரியம். ஸோ மற்றபடி அடுத்த தடவை வந்து நம்ம கேட்டாலும் வந்து நீங்களே வந்து திரும்ப ஒரு 2-3 தடவை வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த தடவை வந்து யாரும் வந்து கேட்டாங்கன்னா யோனாவோட வந்து மீனோட வயிற்ற செத்து பண்ணாரா உயிரோட இருந்தாங்கன்னா வந்து நம்ம வந்து திரும்ப வந்து தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் திரும்ப வந்து அவங்களுக்கு நம்ம வந்து மற்றவங்களுக்கே வந்து புராஜாதி மக்களுக்கே நம்ம வந்து இடம் கொடுக்குறோம். என்ன இடம் கொடுக்குறோம்? நம்மளோட பயதாங்க தப்புன்றது நம்மளே வந்து ஒத்துக்கொள்கிற மாதிரி ஒரு காரியம் இது. ஸோ 2வது வெளிப்பாடு நம்ம வந்து பார்க்குறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி, ஆண்டவர் வந்து பொய் சொல்லுவாங்களா, இல்லாட்டி ஆண்டவர் வந்து மனம் மாறுவாங்களா? மனம் மாற மாட்டாங்க. ஆனா ஆண்டவரை வந்து சொல்ற ஒரு காரியம் வந்து மனம் மாறும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்றாங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதை தான் எந்த யோனாவை வந்து என்ன பண்றாங்க கோட் பண்ணுவாங்க, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 2ஆம் அதிகாரம் 2வது குறிப்பு. இதை வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்பர்ஸ் 23:19 அந்த ஒரு வசனம் மட்டும் எடுத்துக்கோங்க. என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? சிஸ்டம் தேங்க்யூ. ஸோ பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லை, மனமாற அவர் மனுபுத்திரனும் இல்லை. இப்போ ஆண்டவர் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் வந்து மனம் மாற மாட்டாங்கன்றாங்க. இதே நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப வந்து எரேமியா 18ஆம் அதிகாரம் 5-10 வசனம் திரும்ப வாசிக்கலாம். எரேமியா 18 5-10. Then the word of the Lord came to me saying, O house of Israel, can I not do with you as this potter, says the Lord? Look, as the clay is in potter's hand, so are you in my hand, O house of Israel. The instant I speak concerning a nation and concerning a kingdom, to pluck up, to pull down, and to destroy it, if that nation against whom I have spoken turns from its evil, I will relent of the disaster that I thought to bring upon it. And the instant I speak concerning a nation and concerning a kingdom, to build and to plant it, if it does evil in my sight, so that it does not obey my voice, then I will relent concerning the good with which I said I will benefit it. இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து என்ன பார்க்குறோம், திரும்ப 8ஆம் வசனம் வந்து திரும்ப படிக்கிறேன். If the nation against whom I have spoken turns from its evil, I will relent of the disaster that I thought to bring upon it. ஸோ வந்து இப்போ தான் நம்ம முன்னாடி படித்தோம், நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து 23 படித்தோம். அங்கே வந்து இது மாதிரி மனம் மாற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க. ஆண்டவர் ஆனால் இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக மாத்திரம் அவர் என்ன பண்ணுவார், மனம் மாறும் அப்படின்றாங்க. அந்த காரியம் எது? ஸோ யாராவது வந்து அவங்க துன்மார்க்க வழியை விட்டு நம்ம வந்து இப்போ ஆண்டவரோட குரல் கேட்குது, நீ திருந்து மனம் மாறு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களோட பாவ வழியை விட்டு, அவங்களோட துன்மார்க்க வழியை விட்டு அவங்க திரும்பினாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரியத்தை வரும்னு சொன்ன வந்து தீங்க வரும்னு சொன்ன வந்து ஒரு தண்டனை என்ன பண்ணுவாங்க, தள்ளி போடுவேன், இல்லாட்டி மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு 2வது காரியம் நம்ம இந்த பகுதிக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யோனா வந்து 3ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் ஜனங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து யோனா வந்து சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, மனம் மாறிடுவாங்க. மனம் மாறி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அவங்க காரியங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, மனம் மாறி என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே வர சொன்ன வந்து ஆக்கணியை வந்து என்ன பண்ணுவாங்க, தள்ளி போடல மாற்றி போட்டுருவாங்க. இந்த காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை மட்டும் மனம் மாறுவாங்க, இல்லாட்டி மாற்றி சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியம் அப்படின்னா, அவங்க மேலே வரேன்னு சொன்ன வந்து காரியத்தை வந்து தள்ளி போடுவாங்க, இல்லாட்டி மாற்றி போடுவாங்க. எப்போனா அவங்க துன்மார்க்க வழியை விட்டு மாறும்பொழுது, அவங்க வந்து அவங்களோட தப்பிதங்களை வந்து உணர்ந்து திருந்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சொன்ன வந்து ஒரு தீங்காக இருந்தாலும் மாற்றி போடுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த எரேமியா 18:5-10 வந்து வாசித்தபடி கடைசி 10ஆம் வசனம் பார்க்கலாம். Then I will relent concerning the good with which I said would benefit it. தீங்கையும் மாற்றி போடுவாங்க, அதே மாதிரி நல்லது வரும்னு சொல்றது நல்லதையும் மாற்றி போட்டுருவாங்க. எப்போனா வந்து நம்ம வந்து மனம் மாறும்போது. ஸோ இந்த காரியத்தை வந்து 2வது காரியத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து 2 காரியத்தை பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து நம்மளோட 10 லேர்னிங்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து யோனா 1ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சின்ன சின்ன வேர்டு ஸ்கிரிப்சரோட வேர்டு மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது காரியம்,
யோனா 1:1 யாராவது எடுத்து படிங்க. அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி போதும் சிஸ்டர், தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. ஸோ அந்த காலத்தில் என்ன ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியட் என்ன இருந்துச்சுன்னா வந்து ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை வந்து வச்சிருந்தாங்க. யார் அவங்கன்னா ப்ராஃபட். ஸோ அந்த ப்ராஃபட் தான் என்ன பண்ணுவாங்க, ஜனத்துக்கும் தேவனுக்கும் நடுவில் வந்து ஒரு மீடியேட்டர். ஸோ தேவன் என்ன பண்ண மாட்டாங்க, ஜனத்தோட நேராக பேச மாட்டாங்க, ஜனமும் என்ன பண்ண மாட்டாங்க, தேவனோட நேராக பேச மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த ஒரு மீடியேட்டர். ஸோ இந்த மீடியேட்டர் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்லாம் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வச்சுருப்பாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து நிறைய ப்ரெஸ்ஸை வந்து பார்த்து பேச முடியாது, அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ட்ரம்ப் என்னென்ன பிளான் வச்சிருக்காரு, இல்லாட்டி வந்து என்னென்ன வந்து டிசிஷன் எடுத்திருக்காரு, இந்த காரியத்தில் வந்து என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, இது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் என்ன பண்ணுவாங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் ட்ரம்ப் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்போக்ஸ் பர்சன் கொடுப்பாங்க. ஸோ அதே காரியம் தான் வந்து இங்கே இருந்த ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணாங்க, தேவனோட பங்காக இருந்து என்ன பண்ணாங்க, இந்த மக்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எப்பா நீ செய்யறது சரியில்லைப்பா, நீ மாறுப்பா, திருந்துப்பா, இல்லாட்டி திருந்தனா உனக்கு ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை கொண்டு வந்துருவாங்க. அப்பா நீ நல்லா பண்ற, நீ நல்லா பண்ணி தொடர்ந்து பண்ணனா உனக்கு வந்து ஆசீர்வாதம். இதை என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணாங்க, ஒரு மீடியேட்டரா ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக வந்து என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட கனமான ஒரு காரியம் வந்து எப்படிப்பட்ட ஒரு கனமான காரியம். ஸோ நான் வந்து அவர் கனமான காரியத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அவர் சொல்கிறாங்க இந்த காரியத்தை போய் அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நினைவைக்கு போ அப்படின்னா அவர் தர்ஷீஷுக்கு ஓடி போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கனமான ஊழியத்தை செஞ்சு கொண்டிருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, பின்மாறி போகிறாரு, இல்லாட்டி வந்து மனம் மாறி வேற இடத்துக்கு போகிறாரு. இது முதலாவது காரியம் நம்ம வந்து பார்க்க முடியும். இது நம்ம ஆனால் வந்து இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் நடந்தது. ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து நம்ம எல்லாரும் வந்து ராஜாக்கள், நம்ம எல்லாரும் ஆசாரிகள், நம்ம எல்லாரும் வந்து தீர்க்கதரிசிகள். அதனால நமக்கு வந்து ஒரு மீடியேட்டர் தேவைப்படாது. நம்ம வந்து நேராக வந்து நம்ம வந்து ஆண்டவரோட பேசலாம், ஆண்டவர் நேராக நம்மளோட பேசுவாங்க. இல்லைப்பா என்கிட்ட ஆண்டவரோட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா நிஜமா நம்ம வந்து நிறைய டைம் வந்து நம்ம பைபிளோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம் நிறைய இருக்குது. அப்படி ஸ்பெண்ட் பண்ணனா கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவாங்க. யாரும் வந்து ஆண்டவர் கூப்பிட்டு வந்து பேச மாட்டாங்க. அவங்க சொல்ற ஆண்டவர் நம்மளோட ஆண்டவர் இல்லை. அப்படி சொல்லாத ஆண்டவர் யாரானா வேற யாரா கல்லு மண்ணி யாரா இருப்பாங்க. அவங்க தான் வந்து சொல்ல மாட்டாங்க, நீ என்னதான் பண்ணாலும் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன ஆண்டவர், அவர் உயிரோட தேவன். நம்ம வந்து அவர் கூப்பிடுற குரலுக்கு வந்து செவி கொடுக்குற தேவன். சில நேரம் வந்து நம்ம வந்து தேவைகளுக்கு முன்னதாகவே என்ன தேவைன்னு அறிந்துள்ள தேவன். நம்ம வந்து மத்தியில் பார்த்தோம், 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். தேவை என்னதென்று அறிந்து சொல்றதுக்கு முன்னாவே வந்து ஆண்டவர் சொல்ற அதாவது செய்யற தேவன் நம்மளோட தேவன். ஸோ நம்ம வந்து தேவனை வந்து நம்ம வந்து கனம் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம தியானிக்க ஒரு காரியம் இருக்குது. இப்போ வந்து தேவனோட வார்த்தை நம்மள்ட்ட வந்துச்சுன்னா நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நம்ம வந்து அதுக்கு வந்து கீழ்படுகிறோமா இல்லையா, இல்லை வந்து கீழ்படியாமல் வந்து எதை திசை நோக்கி ஓடுறோமா, இது முதலாவது காரியம் நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து தியானிக்கலாம். ஸோ ரெண்டாவது காரியம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வந்து யோனா 1:2. Arise, go to Nineveh, that great city, and cry out against it, for their wickedness has come up before me. For their wickedness has come up before me. அவரோட அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக வந்தது, அவரோட அக்கிரமம் எனக்கு முன்பாக வந்தது. இதுதான் வந்து சொல்றது. ஸோ சில நேரம் நம்மளும் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஓ அவங்க வந்து நிறைய பாவம் பண்ணுறாங்க, அவங்க நிறைய அக்கிரமம் பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஆண்டவர் தண்டிப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து பல நேரம் வந்து நம்ம வந்து நம்மளோட அக்கிரமங்களை, நம்ம செய்த பாவங்களை வந்து மறந்துடணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அறிக்கை பண்ணி நம்ம வந்து ஆண்டோட பண்ணிட்டா வந்து ஆண்டவர் அறிக்கை பண்ணிட்டா ஆண்டவர் அதை மன்னிச்சிடாரு. மன்னிச்சு என்ன பண்ணுறாரு, சமுத்திரத்தில் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுறாரு. ஆண்டத்தில் போட்டு அதை வந்து நினைக்க மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் நினைக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நமக்கு வந்து ஒரு நன்றி அறிதல் இருக்கணும். ஓ நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன், நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருந்து நான் வந்து மனம் மாறி இருக்கேன், ஆண்டவர் என்ன வந்து ரசித்தாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொருத்தவங்க நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி இன்னொருத்தவங்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஆண்டவர் தண்டிப்பாரு அப்படின்ட்டு நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட வந்து தப்பிதங்களை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது காரியம் வந்து என்னன்னா வந்து நம்ம எந்த சுச்சுவேஷன் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டாரு, நம்மளை எந்த சுச்சுவேஷன் ஆண்டவர் நம்ம வந்து தூக்கி எடுத்தாரு, நம்ம எந்த சுச்சுவேஷன் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ரசித்தாரு, எந்த சுச்சுவேஷன் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு, அதை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இதுதான் வந்து ரெண்டாவது காரியம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம், இதுலேயே வந்து என்ன பார்க்கலாம்னா வந்து ஆண்டவர் கல்விகளுக்கு முன்பாக சின்ன பாவம் பெரிய பாவம் இது வந்து ஓகே மன்னிக்க முடியாத காரியம் இது மன்னிக்கக்கூடாத காரியம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக பாவம்னா பாவம் தான், இது சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிலாம் கிடையாது. ஸோ பாவம்னா அப்படின்னா வந்து என்ன பாவமாக இருந்தாலும் சரி, அது சின்ன பாவமாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து சில நேரம் வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை கொடுத்து நம்ம வந்து மனசில் வந்து நம்ம வந்து தப்பதமாக நினச்சிருக்கலாம், இல்லாட்டி ஒருத்தங்களை முதல்ல நம்ம வந்து ஒரு பொறாமை கொண்டிருக்கலாம். இதெல்லாமே சின்ன சின்ன பாவமாக இருந்தாலும் பாவம் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும், நம்ம வந்து ஒப்புரவாகணும். இதுதான் வந்து நம்ம இங்கே வந்து கற்றுக்கிறோடைய காரணம்.
இதில் வந்து பார்க்கலாம் நம்ம, if God saw Nineveh's sin, what makes us think he doesn't see ours? ஸோ நம்மளோட பாவத்தை நம்ம ஆண்டவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்க முடியுமா? நினச்சிக்கவே முடியாது. ஆண்டவர் நம்ம எல்லாரும் மேலேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி வந்து இப்போல்லாம் வந்து எங்கள் டீமில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாரும் பக்கத்தையும் ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. யார் அந்த ஏஜென்ட்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அந்த பரிசுத்த ஆவியை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ இந்த பையன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான், அந்த பையன் இதை அவனை வந்து குறை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க. பரிசுத்த ஆவியை நம்ம எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு முன்பாக இந்த பாவத்தை மட்டும் தான் ஆண்டவர் பார்ப்பாங்க, இந்த பாவத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஆண்டவர் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மூணாவது காரியம், யோனா 1:7 1:7 அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. இதை பார்க்கணும். இது வந்து யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புறஜாதியர் மக்கள். யோனா பண்ணல, புறஜாதியர் மக்கள். புறஜாதியர் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆபத்து வருது. ஆபத்து வந்தோடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து அனலைஸ் பண்றாங்க. ஓ இந்த ஆபத்து வருது, இந்த ஆபத்து எது மூலம் வருது, யாரால வருது, எதுக்காக வருது அப்படின்னு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க அனலைஸ் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பைபிளில் படிச்சிருக்கோம். பைபிளில் படிக்கும்போது வந்து எல்லா தண்டனையும் எல்லா ஆக்கணையும் இல்லாட்டி எல்லா தண்டனையும் வந்து நம்மளோட பாவத்தால வர்றதில்ல. சில தண்டனைகள் சில காரியம் வந்து என்ன பண்றது, ஆண்டோட மகிமைக்காக வருது. சில காரியம் வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வருது. சில காரியம் வந்து நம்மளோட பாவங்களுக்காக வருது. ஸோ எல்லா தப்பிதங்களும் வந்து நம்மளோட பாவங்களுக்காக வரல. ஆனா இவங்க பண்ற எஃபர்ட். ஸோ என்ன பண்றாங்க, ஓ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நம்ம ஏதாவது குறை செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்றாங்க. யார் அனலைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவரையா பத்தி தெரியாத மக்கள். ஸோ புறஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க அனலைஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க, அவங்க யார் மேல வந்து தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து டாட் போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்து யோனா மேல இருக்குது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்றாங்க, இது வந்து அனலைஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி வந்து காரியத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து எடுக்கிறோமா, நம்ம செக் பண்ணி பார்க்குறோமா, அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம செக் பண்ணி பார்க்குறோமா, நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து அனுதினமும் வந்து நம்மளோட ஆண்டரோட ஒப்புரவாக இருக்கிறோமா. நம்ம வந்து அடிக்கடி சொல்றபடி salvation is not like a one time activity, it's not a one time thing. ஸோ எவ்ரிடே நம்ம என்ன பண்ணணும், ஒப்புரவாகிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எவைகளை கலைந்தறிய வேண்டுமோ, எவைகளை விட்டொழிய வேண்டுமோ, எவைகளை வந்து மன்னிக்க வேண்டுமோ, எவைகளை மறக்க வேண்டுமோ அவையெல்லாம் மறந்து நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சாயலாம் நம்ம வந்து மாறணும். அதுதான் சால்வேஷன், அதுதான் வந்து ரட்சிப்பு. ரட்சிப்பு வந்து ஒரு தொடர் பயணம். அது வந்து முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியவே முடியாது. நம்ம சாவர வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அந்த ரட்சிப்பை. நம்ம வந்து ஓகே இன்னைக்கு நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், நாளைக்கு வந்து ரட்சிப்பு தேவையில்லை. எப்படி வந்து நம்ம வந்து ஓகே இன்னைக்கு சாப்பிட்டோம், நாளைக்கு ஃபாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்றோமோ, ஒரு நாள் ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது என்னன்னா வந்து டெய்லி நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ பிரதிமாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க, டெய்லியும் வந்து அவங்க ஒரு டேப்லெட் போட சொல்லிட்டு இருக்காங்க, இது இந்த டேராக்சின் மாத்திரைக்கு. அதை போட்டுடலாமா அப்படின்னா விடக்கூடாது, டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கணும். காலைல முதல் வேலையை அவங்க போடணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, எதிர்பார்க்குறாங்கன்னா வந்து நம்மளும் வந்து ஒப்புரவாகிறோமா, ஆண்டவரோட ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் இதை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து இதுலேயே வந்து இன்னொரு காரியம் வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து யோனாவின் மூலமாக என்ன பண்ணப்பட்டாங்க, அங்கே இருந்த மக்கள், அதாவது அந்த கப்பல் இருந்த எல்லாரும் மக்களும் வந்து என்ன பண்ணாங்க, திரும்பப்பட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் யோசிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம மூலமாக வந்து ஆண்டவர் வந்து ஒரு வாதையோ, நம்ம மூலமாக ஆண்டவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டோ, நம்ம மூலமாக ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை வந்து ஒரு தீங்கான காரியத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது மூலமாக யாரெல்லாம் வந்து நம்ம வந்து யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து தீங்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு நம்மளை அதையும் வந்து நம்ம வந்து நிதானிக்கலாம். எப்படி நம்ம வந்து மற்ற நம்ம வந்து பிளெஸ்ஸிங்காக இருக்கிறோமோ, ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ, அதே போல் நம்ம வந்து நம்மளும் வந்து மற்றவங்க வந்து ஒரு காசாகவும் இருக்கலாம். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் மேக்கராகவும் இருக்கலாம். எப்படி ஜீசஸ் வந்து வே மேக்கர் நம்ம பாடுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் மேக்கராகவும் இருக்கலாம், நம்ம வந்து ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு சேனலாகவும் இருக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். இது நம்ம வந்து 3வது காரியமாக பார்க்கலாம். 4வது பார்க்கலாம் வந்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இங்க பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். So he said to them, I am a Hebrew and I fear the Lord,
the God of heaven who made the sea and the dry land. ஸோ இவங்க சொல்றாங்க, யோனா சொல்றாங்க, நான் வந்து தேவனுக்கு வந்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கண்டிப்பா பயப்பட்டிருக்காங்களா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாங்க, நினிவேக்கு போப்பா அப்படின்னாங்க. ஆனா நினிவேக்கு போகாம வந்து என்ன பண்றாங்க, தர்ஷீஷுக்கு ஓடி போறாங்க. ஆனா வந்து கேள்வி கேட்டவனோட என்ன சொல்றாங்க, I am a Hebrew, I fear the Lord, the God of heaven who made the sea and the dry land. ஸோ நான் வந்து ஆண்டவருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க. இதே வந்து காரியத்தை வந்து ஆண்டவர் கேட்டால் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆண்டவரை கேள்வி கேட்பார், நீ வந்து நான் வந்து நீ என்ன சொன்ன, நீ என்ன நான் உன்ன என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ சொல்கிறது மட்டும் எப்படி இருக்குது, ஐ ஃபியர் த லார்டுன்ற, நீ நிஜமாக ஃபியர் பண்ணுறியா, நீ நிஜமாக உனக்கு வந்து ஆண்டவருக்கு பயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து பல நேரங்களில் வந்து நமக்கு வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி வந்து முன்னாடி நம்ம பார்த்தோமோ, சில காரியத்தை மட்டும் ஆண்டவர் பார்க்குறாங்க, சில காரியத்தை ஆண்டவர் பார்க்கல அப்படின்னா இல்லவே இல்லை. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது வந்து 4வது காரியம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 5வது காரியம் பார்க்கலாம். யோனா 1:14. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி. இது பார்த்தோம்னா வந்து இது யாருக்கு, அது கொஞ்சம் முன்னாடி வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது யார் பண்றாங்க, நான் பிலிவர் பண்றாங்க. நான் பிலிவர் யார்கிட்ட வேண்டுறாங்க, அவங்களோட காட்கிட்ட வேண்டல, யார்கிட்ட வேண்டுறாங்க, கர்த்தர்கிட்ட வேண்டுறாங்க. ஸோ என்ன பண்றாங்க, அவர் மூலமா வந்து தீங்கு வருது மூலமா என்ன பண்றாங்க, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வழியில என்ன பண்றாங்க, அவங்க வந்து மற்றவங்க வந்து ஆதாயப்படுத்தி கொள்றாங்க. ஸோ இந்த காரியத்தை தான் நம்ம வந்து இங்க பாக்குறோம். அந்த தீங்கு மூலமா கூட என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஆண்டவர் வந்து ஒரு கூட்டத்தை வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு கொண்டு வராங்க. அது இல்லாம என்ன பண்றாங்க, கடைசியா வந்து பாக்குறோம், please do not let us perish for this man's life and do not charge us with the innocent blood for you. Oh Lord, have done as it pleased you. உமக்கு சித்தமானபடி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஜெபம் பண்றாங்க, புறஜாதிய மக்கள், ஆண்டவரை பத்தி தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க, உமக்கு சித்தமானபடி நீங்க பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த சித்தம் எதுவா இருக்கலாம், மேபி நல்லதா இருக்கலாம், அவங்களை வந்து இந்த கடலையே வந்து அமுக்கி போறது மறுத்து போறதா இருக்கலாம். ஆனாலும் அவங்க என்ன வேண்டுறாங்க, ஆண்டவரை பத்தி தெரியாத மக்கள் என்ன வேண்டுறாங்க, உமக்கு சித்தமானபடி நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த மக்களை நோக்கி வேண்ட வைக்கிறாங்க. அதாவது ஆண்டவரை நோக்கி அந்த மக்களை வேண்ட வைக்கிறாங்க. ஸோ இதன்படி தான் வந்து நம்மளும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட ஃபெயிலியர் மூலமா, நம்மளோட டிஃபிகல்ட் டைம்ஸ் மூலமா வந்து நம்மளை வந்து யாராவது நம்ம வழிநடத்துறோமா, அட்லீஸ்ட் வந்து நல்ல விஷயத்தையாச்சும் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியல, நம்ம ஏதாவது ஒரு வழிகளை நம்ம அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமா, அடுத்தவங்களை வந்து கிறிஸ்துவுக்கு நேரம் நம்ம வழிநடத்துறோமா, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 6வது காரியம் நம்ம பார்க்கலாம். டேரெக்டாக வந்து 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம் நம்ம. ஏன்னா 2ஆம் அதிகாரம் தான் நம்ம இப்போ கொஞ்ச நாள் படித்தோம். நம்ம 1 to 6 வருஷம் வரைக்கும் நம்ம படித்தோமோ, இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. தேங்க்யூ சிஸ்டர். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. ஸோ ஆண்டவர் வந்து முதலாவது என்ன பண்றாங்க, யோனா வந்து 1:2 வந்து ஆண்டவர் பேசுறாங்க. 1:1 ஆண்டவர் பேசுறாங்க. பேசும்போது ஆண்டவரோட வந்து வார்த்தைக்கு வந்து என்ன பண்றாங்க, யோனா வந்து கீழ்ப்படியாம வெளியே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றாங்க, திரும்ப அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை வந்து திரும்ப நல்ல வழிப்படுத்தி திரும்ப அவனுக்கு உயிர் ஜீவனை கொடுத்து திரும்ப என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றாங்க, அவன்கிட்டையும் திரும்ப பேசுறாங்க. ஏன் ஆண்டவருக்கு வேற ஆளா இல்லையா, ஆண்டவருக்கு அந்த ப்ராஃபிட் விட்டா வேற ப்ராஃபிட் இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட் செத்து போயிட்டார் அப்படின்னா இன்னொரு ப்ராஃபிட்டுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணா முடிச்சுது. ஆண்டவருக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் வேற யாருமே இல்லவே இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன பண்றாங்க, திரும்ப யோனாக்கு என்ன பண்றாங்க, ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பல நேரங்களில் வந்து நம்ம வந்து ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் சத்தத்துக்கு ஓகே ஆண்டவரே இது என்னோட சித்தம் இல்லை, எனக்கு வந்து வேற வேணும், இதோட பெட்டரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட சித்தம் வேற இருக்கும், நம்மளோட சித்தம் வேற இருக்கும். நம்மளோட சித்தத்துக்கு நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருப்போம். ஆண்டோட சித்தத்துக்கு வந்து சேவ் கொடுக்காம ஆண்டோட விட்டு தூரமா போயிருப்போம். ஆண்டவர் வந்து இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஒவ்வொருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த அதே வேலை தான் திரும்ப போய் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆண்டவர் வந்து வேலை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஸோ நம்மளோட பாஸ்ட் பீரியட்ஸ் வந்து மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து புதுசாக வந்து ஒரு புது சிருஷ்டி போல புதுசாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த வேலையை நம்ம வந்து ஆண்டவர் ஃபீல் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்கிறத வந்து நம்ம வந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்கிறத வந்து நம்ம செய்யலாம். இது வந்து அடுத்த காரியம். 7வது காரியம் நம்ம பார்க்கலாம். யோனா 3:5. அப்பொழுது
நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டடித்துக் கொண்டார்கள். ஆறு எழுபது படிக்க முடியும். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருக்கவும். ஸோ இங்கே பார்க்குறோம், நினிவேக்கு வந்து யோனா வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் கீழ்ப்படியத்தை பார்க்குறோம். ஸோ அந்த மக்களை வந்து யோனா இது வரைக்கும் முன்னப்பின பார்த்ததில்லை. யோனோட தேவனை வந்து அந்த மக்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க சொல்கிற காரியம் வந்து அவங்க வந்து டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற காரியம் தான். அது அவங்களுக்கு வந்து நல்லதா கெட்டதா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் முன்னப்பின்ன தெரியாதவர் வந்து சொல்கிறார், ஒருத்தர் நீ செய்கிறதெல்லாம் தப்பு, இன்னும் 40 நாளில் வந்து அழிய போகுது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழ்படுகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்பா இவன் யாரோ ஒரு பைத்தியக்காரன்ப்பா, இவன் யாரோ தான் வந்திருக்கான், இவங்க நமக்கு தெரியவே தெரியாது, இவன் வந்து சொல்றது நம்ம எதுக்கு கேட்கணும், அவன் மோரோவர் அவன் சொல்றது காரியம் வந்து நம்ம வந்து நம்ம எதுவுமே தப்பா எதுக்கு பண்ணவே இல்லையே, நம்ம வழக்கமாக செய்யறது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து நம்ம வந்து தப்பா பண்ணா பரவாயில்ல, அவன் சொல்றது நியாயம், ஆனால் நம்ம டெய்லியும் வழக்கமாக செய்யறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இதுக்கு நம்ம வந்து மனம் மாறணும், அவன் யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து எந்த எக்ஸ்கியூஸ்மே செய்யாம அவங்க என்ன பண்றாங்க, மனம் மாறுறாங்க. இந்த காலத்தை நம்ம வந்து பார்க்கணும். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, முதலாவது யார் வந்து நம்ம வந்து அவங்க மனம் மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் மனம் மாறுறாங்க. 2வது யாரு பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ராஜா மனம் மாறுறாரு. 3வது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா என்ன பண்ற ஒரு ஆணை இடுறாரு. யாருக்கு, அந்த ஊர்ல அந்த ராஜ்யத்தில் இருக்க எல்லா வந்து நோபல் பர்சன் எல்லா வந்து அதிகாரிகள் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க, அவர் ஆணை இடுறாங்க, இவங்க சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆணை இடுறாங்க. உபவாசம் இருந்து ரட்டு உடுத்தி அவங்க சாம்பலை பூசிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, மனம் மாற சொல்லி என்ன பண்றாங்க, ஆணை இடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்க வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நம்ம வந்து நம்ம மோரோவர் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அவங்க யோனாவோட அவங்க என்ன பண்றாங்க, யோனாவை விட யோனாவை அனுப்பினவர் என்ன பண்றாங்க, அவங்க மேல ரொம்ப பயப்படுறாங்க. இந்த காரணத்தை தான் நம்ம வந்து பார்க்க முடியும், இதான் கற்றுக்கொள்ள முடியும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்றோம், அடுத்த வசனத்துல ஒன்று இருக்குது, என்ன பண்றாங்க, அவங்க வந்து மனம் மாறுறாங்க. மனம் மாறி என்ன பண்றாங்க, ரெட்டுடுத்தி உட்காடுறாங்க. இதுல உட்காந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து அவங்க பாவ வழியை விட்டு பின்மாறி போறாங்க, இல்லாட்டி வந்து மாறி போறாங்க. இந்த காரணத்துல தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதையே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு ரிஃப்ளெக்ஷன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நினிவே மக்களுக்கு வந்து நிறைய காரியம் இருக்குது அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு. அந்த வந்த ஆளு யாருன்னே தெரியாது, அவங்க சொல்ற கடவுள் யாருன்னே தெரியாது, அவங்க சொல்ற காரியம் எல்லாம் வந்து அவங்க டெய்லியும் அவங்க ரெகுலராக செஞ்சு கொண்டிருக்க காரியம் தான், புதுசா எதுவும் பாவம் எதுவும் செய்யவே இல்லை. அவங்களாம் என்ன சொல்லலாம், அப்பா நான் இதுவே புதுசாக நான் செய்யலப்பா, நான் செய்யற காரியம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் சும்மா லஞ்சம் தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ சொல்ற மாதிரி நிறைய பேர் செய்யற மாதிரி நிறைய லஞ்சம் தான் வாங்குறேன், நிறைய ஊழல் தான் செய்யறேன் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வந்து தப்புன்னு நினைச்சு உணர்ந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து மனம் மாறுறாங்க. இன்னைக்கும் நம்மளும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் வந்து நம்மளோட வந்து எந்தெந்த பகுதியில் நம்ம வந்து சுத்திகரிக்கப்படலையோ, எந்தெந்த பகுதியில் நம்ம வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம இருக்கிறோமோ, அந்த பகுதியெல்லாம் நம்ம வந்து நம்ம யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு இடம் கொடுத்து நம்மளும் மனம் மாறலாம். அடுத்த காரியம் வந்து நம்ம வந்து 8வது காரியம் பார்க்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிருவேன். 8வது காரியம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். When God saw what they did, how they turned from their evil way, God relented of the disaster that He had said He would do to them, and He did not do it. இதுதான் நம்ம வந்து பின்னாடி 2வது வந்து நம்ம வந்து தியானமா நம்ம வந்து பார்த்தோம். பிப்ளிக்கல் ரெவலேஷன் 2வது பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து then God saw their works that they turned from their evil way, and God relented from the disaster that He had said He would bring upon them, and He did not do it. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம இப்போ. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது God saw their works. ஸோ இதுதான் நம்ம வந்து இது டாபிக் இதில். ஸோ God saw their works. ஸோ அவங்க வந்து சும்மா வாயில மட்டும் அவங்க வந்து அறிக்கையிடலை, வாயில மட்டும் நம்ம வந்து முன்னாடி வந்து எப்படி வந்து யோனா சொல்கிறான், நான் வந்து உண்மையான அதாவது மெய்யான தேவனுக்கு நான் வந்து பயப்படுற ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன செய்கிறான், தர்ஷீஷுக்கு ஓடி போயிடான், நினிவேக்கு போகாம.
ஆனா இதுக்கு என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றாங்க பாக்குறாங்க, அந்த புறஜாதிய மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க மனம் மாறி இருக்கிறத, அவங்க வந்து பாவ வழி விட்டு மாறி இருக்கிறத வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவரே பார்த்து என்ன பண்றாங்க, அது ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அங்கீகாரம் என்ன ஒரு அங்கீகாரம், அவங்கள வந்து அழித்து போடாம அவங்கள வந்து ஜீவனை வந்து திரும்ப கொடுக்குறாங்க. அந்த காரணத்தை தான் நம்மளும் இங்க பாக்குறோம் நம்ம. ஸோ இதை நம்ம வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா வந்து, God doesn't just hear our prayers, He watches our lives. நம்ம வாழ்க்கை நம்ம வந்து ஒவ்வொருதும் வந்து ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து ஜெபத்தை மட்டும் ஆண்டவர் பார்க்கல, நம்ம கொடுக்குற காணிக்கை மட்டும் ஆண்டவர் பார்க்கல, நம்ம சொல்லி கொண்டிருக்க ஸ்தோத்திர பலி மட்டும் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் என்ன பண்றாங்க, நம்ம வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய காரியம், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஸோ ஆண்டவர் வந்து இந்த காரியம் மட்டும் தான் பார்ப்பேன், இது பார்க்க மாட்டேன் சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாங்க, நம்மளோட வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்காங்க, நம்ம ஒர்க்ஸை பார்த்து கொண்டிருக்காங்க. இது 8வது காரியம். 9வது காரியம் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனாவுக்கு இது மிக விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதை நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப விசனமாயிடுச்சு. இது என்ன விசனமாச்சு, கொஞ்சம் வந்து முன்னாடி வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, மனம் மாறி என்ன பண்றாங்க, அவங்க சொன்ன வந்து ஆக்கணியை வந்து அவங்களோட தண்டனை என்ன பண்றாங்க, தள்ளி மாற்றி போட்டுடுறாங்க. இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னா, இந்த மக்கள் யாரு, அசீரியல் மக்கள். அசீரியல் மக்கள் யாரு, அதாவது அதாவது இஸ்ரேலுக்கு மேற்குல இருக்க மக்கள் அசீரிய மக்கள். அவங்களுக்கும் வந்து இஸ்ரேல் மக்களுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ ஆவனா என்ன பண்றாங்க, அசீரிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த மக்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்க மக்கள் தான் வந்து இந்த நினிவே மக்கள். இப்போ ஆண்டவர் வந்து அடிச்சு போட்டா என்ன ஆயிடும், அந்த மக்கள் இருந்து வர பிரச்சனை நின்று போயிடும். இப்போ என்ன பண்ணா அவங்க வந்து சுகமா வாழலாம், நல்லா வாழலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாங்க, இந்த அவங்க மனமாட்டத்தின் மூலமா அவங்க வந்து திரும்ப வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஜீவனை கொடுத்துடுறாங்க, அவங்க வந்து தண்டனை தப்பிச்சு விட்டுறாங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்போ இப்போதான் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது, பூண்டோட வந்து அவங்க வந்து ஒழிச்சு கட்டிடலான்னு பார்த்தா ஆண்டவர் இந்த மாதிரி மனம் மாதிரி என்ன பண்றாரு, திரும்ப அவங்களுக்கு வந்து அவங்க ஜீவனை கொடுத்துட்டாரு, இல்லாட்டி அவங்கள ஆக்கினியை வந்து தள்ளி போட்டாரு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து ரொம்ப விசனம் ஆயிடுச்சு. என்ன விசனம் அவருக்கு, ஐயோ அந்த மக்கள்லாம் வந்து அழியிறாங்கன்ற விசனம் இல்லை, அழித்து போடாமல் விட்டுட்டாரு ஆண்டவர் அப்படின்ற விசனம். ஸோ இதுதான் வந்து இங்க வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஸோ நம்ம எதில் விசனப்படுறோமோ, நம்ம வந்து அவனுக்கு வேணும், அவன் ரொம்ப ஆட்டம் போட்டான், அவன் ரொம்ப வந்து பாவம் பண்ணான், அவனுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, ஐயோ ஆண்டவரே அவனையும் தப்புவீங்க, அவனையும் ரட்சிங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இதுதான் வந்து நம்ம இங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். 9வது காரியம். 10வது காரியம் நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதுதான் கடைசி வசனம் யோனால. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவில்லாமல் இருப்பேனோ என்றார். ஸோ ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், பரிதவிக்கிற தேவன். ஸோ இதே தான் வந்து நம்மளும் வந்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டை நம்மளும் பார்க்கலாம். ஆண்டவர் வந்து தாமதப்படுறாரு. எதுக்காக தாமதப்படுறாரு, எதுக்கு ஆண்டவர் வர தாமதப்படுறாங்க, எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, வர தாமதப்படுறாங்க. அப்படியேப்பட்ட பரிதவிக்கிற தேவன் தான் வந்து என்ன பண்றாங்க, நீங்க வந்து என்ன சொல்றாங்க, should I not pity Nineveh, that great city? எப்படி 1,20,000 மக்கள் இருக்க ஒரு இது வந்து அழித்து போடுறதை வந்து என்ன பண்றாங்க, எப்படா அழித்து போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஆள். யோனா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அவரோட இருந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்து காப்பாற்றி வச்சிருக்காங்க. எப்படி காப்பாற்றி வச்சிருக்காங்க, அவங்க பின்மாற்றத்தால வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து ஜீவனை கொடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து இங்க பார்க்க வேண்டிய காரியம். ஸோ ஆண்டவர் எப்பவுமே வந்து நம்மளோட வந்து நம்ம அழித்து போடுறது ஆண்டவர் பிரியமா இல்லை, நமக்கு அடுத்து சான்ஸ் கொடுக்குறது. எப்படி வந்து யோனாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதே மாதிரி நமக்கு அடுத்து சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்பா நீ பின்மாறிடுப்பா, எப்பா நீ திருந்திருப்பா, எப்பா நீ வந்து நீ ரட்சிப்படைஞ்சிருப்பா, எப்பா நீ ஏற்றுக்கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து வாசப்படி நின்று கதை தட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்மளும் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து எந்தெந்த காலத்துல ஆண்டோட கீழ்ப்படியல, எந்தெந்த காலத்துல வந்து ஆண்டோட சித்தத்தை நம்ம செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்து அந்த காலத்துல நம்ம வந்து ஒப்புரவம் ஆகுமா? நம்ம எல்லாரும் வந்து கண்கள் மூடி கடைசியா ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு முடிப்போம். ஒரு சின்ன தியானம் செய்வோம். கண்கள் முடிக்கலாம், எல்லாரும் கண்கள் முடிக்கலாங்க. நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸை மட்டும் நான் வந்து படிக்கிறேன். நான் வந்து திரும்ப வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம எந்தெந்த பகுதியில் நம்ம வந்து ஆராயணும், எந்தெந்த பகுதியில் நம்ம வந்து ஒப்புரவாக நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து கர்த்தர் நம்ம இடத்துல பேசுனாருன்னா நம்ம அவருக்கு கீழ்படுகிறோமா,
இல்லை வந்து ஆண்டவர் சொல்றதை செய்யாம ஏதோ ஒரு தேசத்துக்கு ஓடி போயிடுறோமா நம்ம? ஆண்டவரே இது எனக்கு பிரியம் இல்லை, இது எனக்கு சித்தம் இல்லை, என்னோட சித்தத்துக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்லை ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம கீழ்படுகிறோமா? முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் வந்து நினியோட பாவத்தை பார்த்தாரு. இந்த பாவத்தை தான் ஆண்டவர் பார்ப்பாரு, அந்த பாவத்தை பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்குமா? நம்ம வந்து செய்யற எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காருன்னு வந்து வேதத்துல பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் வந்து இந்த பாவத்தை தான் பார்ப்பேன், அந்த பாவத்தை பார்க்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் எல்லா பாவத்தையும் பார்த்து கொண்டிருக்காரு. நம்ம அதை வந்து நம்ம தியானம் பண்ணலாம். மூணாவது காரியம், நம்ம மூலமாக ஆண்டவர் வந்து யாராவது வந்து நிந்திக்கப்படுறாங்களா? நம்ம மூலமாக யாராவது வந்து ஆண்டவரால் திரும்பப்படுறாங்களா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம மூலமா நமக்கு வர வேண்டிய ஆட்களை யாருக்காவது நம்ம வந்து பாதிக்குதா அதை நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம். நாலாவது காரியம், நம்ம வந்து ஐ ஃபியர் த காட் அப்படின்னு சொல்லிட்டு யோனா சொல்லிட்டு ஆனால் செய்யறது ஒன்றா இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று இருக்குதா? இல்லை நம்ம சொல்றது தான் நம்ம செய்யறோமா? இல்லை ஆண்டவர் சொல்றது தான் நம்ம செய்யறோமா? நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்மளும் ஆண்டவர் வந்து ஆராதக்காரி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி வந்து யோனா முதல் சான்ஸ் கொடுத்தப்போ வந்து திருமாறி ஓடி போயிட்டான். ஆனால் திரும்ப என்ன பண்றாரு? செகண்ட் சான்ஸ் கொடுத்து என்ன பண்றாங்க? கூப்பிட்டு வந்து திரும்ப அந்த வேலையை செய்ய சொல்றாங்க. நமக்கு வந்து கொடுத்த வேலையை நம்ம தான் செஞ்சு முடிக்கணும். அந்த ஒரு பொறுப்பும் கடமை உணர்ச்சி நமக்கு இருக்குதா? அந்த அக்கௌண்டபிலிட்டி நமக்கு இருக்குதா? நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஏழாவது காரியம், நினிவே மக்களுக்கு வந்து ஜோனா வந்து சொன்ன உடனே அவங்க நிறைய எக்ஸ்கியூஸ் இருந்துச்சு. நான் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க வந்து மக்கள் எல்லாம் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லாம அவங்க சொன்ன வார்த்தைக்கு வந்து கீழ்படிச்சாங்க. நம்மளும் இன்னைக்கு வந்து மேபி வந்து யாராவது வந்து ஒரு பிரதர் சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி யாராவது ஒரு பைபிள் வசனம் மூலமா நம்ம வந்து உணர்த்தப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு பாடம் மூலமா நம்ம உணர்த்தப்பட்டிருக்கலாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம ஆண்டவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம். அடுத்த காரியம், நம்ம அடுத்தவங்களோட வந்து அழிவுல நம்ம வந்து பிரியப்படுறோமா? இல்லை அடுத்தவங்களோட வந்து ஜீவிதத்தில் அவங்க நல்லா இருக்கிறதுல வந்து நம்ம பிரியப்படுறோமா? எப்படி யோனா வந்து அந்த நினிவே மக்கள் அழிந்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்காத விட்டது மூலமா தேவனிடத்தில் எப்படி வந்து கோவப்படுறாரோ நம்ம அந்த மாதிரி பண்றோமா? இல்லை ஆண்டவரே அவங்கள ரசிங்க, அவங்களையும் வந்து தப்புவீங்க, அவங்களையும் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றோமா? நம்ம அந்த கேரக்டர் எப்படி இருக்குது? நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. கடைசியான காரியம், நம்ம கர்த்தரை வந்து நம்ம எவ்வளோ ஒரு கம்பேஷனட் கார்டு நமக்கு தெரியும். ஸோ அந்த கம்பேஷனட் கார்டு நம்ம ஃபுல்லாக சரண்டர் பண்ணுறோமா? ஸோ நம்ம வந்து கம்பேஷனட் கார்டுகிட்ட வந்து அவரோட கேரக்டர் நம்மகிட்ட இருக்குதா? நம்ம யோசிச்சு பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் இந்த கேட்ட மெசேஜுக்காக ஜோம் பண்ணுறீங்களா?